செய்தி. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விரும்புவோருக்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா வணக்கம். அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் அந்த விருப்ப மனுவை பெறுவதற்கான கால அவகாசத்தை நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தேவைப்படுவோர் விருப்ப மனுக்களை பெற்று விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோர் விருப்ப மனுக்களை தாக்கல் செய்யலாம் என்று கடந்த 10 நாட்களுக்கு முன்பு இபிஎஸ் அறிவித்திருந்தார். அதன்படி கடந்த 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை 9 நாட்கள் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது. அதில் சுமார் 9,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றிருந்த நிலையில் மேலும் பல நிர்வாகிகள், தொண்டர்கள் என்று பல பேர் எங்களுக்கு இன்னும் கால அவகாசம் வேண்டும், நாங்கள் தயாராகவில்லை, அதனால் எங்களுக்கு மேலும் அந்த கால நீட்டிப்பு என்பது வழங்க வேண்டும் என்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த சூழ்நிலையிலே அவர்களுடைய அந்த கருத்துக்களை ஏற்று மேலும் 4 நாட்களுக்கு இந்த அவகாசம் நீட்டிக்கப்படுவதாக அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் 28ஆம் தேதி, அதாவது ஞாயிற்றுக்கிழமை முதல் 31ஆம் தேதி புதன்கிழமை வரை தினமும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புகின்ற அதிமுகவினுடைய நிர்வாகிகள் அதற்குரிய படிவங்களை பெற்று அதில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விவரங்களையும் தெளிவாக பூர்த்தி செய்து அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள், அந்த 4 நாட்களுக்குள் கொடுக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணத்தை பொறுத்தவரையில் அதிமுக, அதாவது தமிழ்நாட்டில் போட்டியிட விரும்புபவர்கள் 15,000 ரூபாயும், புதுச்சேரியில போட்டியிட விரும்புபவர்கள் 5,000 ரூபாயும் விருப்ப மனு கட்டணமாக செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த விவரங்கள், அதாவது என்னென்ன புகைப்படங்கள், உரிய ஆவணங்கள் ஆகியவற்றை எல்லாம் கொடுக்க வேண்டும். அந்த 15,000 ரூபாய் என்பது வரைவோலை வங்கிகளில் பெற்று கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த அந்த படிவங்கள் பெற்றுக்கொண்டவர்கள் பூர்த்தி செய்து கொடுக்காதவர்களும் சில பேர் இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர்களும் இந்த கால அவகாசத்திலே கொடுக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமமுக போன்ற சில கட்சிகள் விருப்பமனுக்களை பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இந்த தேதியை நீட்டித்து உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.